ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடியது வரங்களை அள்ளி தரக்கூடிய வரலட்சுமி நோன்பு வருகின்ற வெள்ளிக்கிழமை வருகின்றது. செல்வ வளம் பெருகுவதற்கு எளிய முறையில வீட்டுல எப்படி பூஜை செய்யணும் இதை பற்றி தான் பார்க்க போறோம். இந்த நாள்ல கூடுதல் ஒரு விசேஷமும் இருக்கு. அந்த விசேஷம் என்ன, இதை பற்றி எல்லாமே இந்த பதிவுல தெளிவாக விரிவாக பார்க்கலாம். பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள். தெய்வீக எண்ணங்கள் சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தினந்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன், அது உடனே நோட்டிபிகேஷனா வரும், நீங்களும் பார்க்கலாம். மகாலட்சுமியை வீட்டிற்குள்ள அழைப்பதற்கு ஒரு உகந்த நாள் எதுனா அது வெள்ளிக்கிழமை. அதுல மிகவும் முக்கியமாக இந்த ஆடி மாதத்துல வரக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை 4வது வார வெள்ளிக்கிழமை வரலட்சுமி விரதமாக இருக்கின்றது. ரொம்ப ரொம்ப விசேஷமானது. இந்த வருடம் வரலட்சுமி நோன்பு எப்பொழுது இருக்கணும், எப்படி இந்த விரதத்தை மேற்கொள்ளணும் அப்படின்றது தான் இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். அனைவரும் தவறாமல் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள். வருகின்ற 8/8/2025 வெள்ளிக்கிழமை ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு நாளுங்க. இந்த நாள்ல விரதத்தை எளிமையாக வீட்டிலேயே எப்படி இருக்கலாம் அப்படின்றத தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். இந்த விரதம் சுமங்கலி பெண்கள் அவர்களுடைய தாலி பாக்கியம் நிலைக்கணும் அப்படின்னும், அதே மாதிரி திருமணத்திற்காக காத்து கொண்டு இருக்கக்கூடிய பெண்கள் நல்ல வரன் அமையணும் அப்படின்னும், மற்றவர்களும் நன்றாக இருக்கணும் அப்படின்றதுனாலையும், செல்வ செழிப்பு நன்றாக இருக்கணும் அப்படின்றதுனாலையும் இந்த நோன்பு நம்ம எடுப்போம். மகாலட்சுமியை வீட்டிற்கு அழைப்பது முதல் கலசம் அமைத்து எப்படி பூஜை விரதத்தை நீங்க முடிவு செய்யணும் வர இந்த பதிவுல நான் உங்களுக்கு சொல்ல போறேன். நீங்க மகாலட்சுமியை கலசம் வைத்து முகம் வைத்து வழிபாடு செய்வதாக இருந்தால் எப்படி செய்யணும் அப்படின்றத பார்க்கலாம். நீங்க கலசம் வைக்கும் பொழுது தேங்காய் வைத்து அலங்காரம் செய்து வீட்டிற்குள்ள மகாலட்சுமியை அழைப்பது வழக்கம் பொதுவாகவே. இந்த வருஷம் 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வருகின்றது வரலட்சுமி விரதம். சில பேர் வியாழக்கிழமை 7ஆம் தேதி மாலையே நீங்க அம்பாளை வீட்டுக்குள்ள கலசம் வைத்து வீட்டிற்குள்ள அழைச்சிக்கலாம். புதிதாக நீங்க ஆரம்பிக்கிறவங்க, இல்லை இது பற்றி எனக்கு சரியா தெரியல, கலசம் வைக்கல, மகாலட்சுமியினுடைய படம் வைத்து வழிபாடு செய்யலாமா அப்படின்னும் நீங்க கேட்கலாம். கலசம் வைக்கிறவங்க தொடர்ந்து 3 வருஷம் இந்த பூஜையை நீங்க செய்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. மகாலட்சுமியை முந்தைய நாளே நீங்க வீட்டிற்கு அழைச்சிக்கிட்டீங்கனாலும் நல்லதுதான். இல்ல எங்களால வெள்ளிக்கிழமை காலையில தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றவங்க வியாழக்கிழமை மாலை நேரத்துல, அதாவது வர 7/8/2025 அப்பொழுதும் நீங்க நிலைவாசல்ல அம்பாளை வைத்து முறைப்படி அம்பாளுக்கு ஆரத்தி எல்லாம் காமிச்சிட்டு வீட்டிற்குள்ள நீங்க அழைச்சிட்டு வந்து வைக்கலாம். அப்படி முடியாதவங்க வெள்ளிக்கிழமை காலையில நீங்க கலசம் அமைத்து வழிபாடு பண்ணலாம். வரலட்சுமி விரதம் வரலட்சுமி விரதத்தை நீங்க ஆரம்பிக்கலாம். சரி, கலசம் வைத்து வழிபாடு செய்யறதா இருந்தா எப்படி பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். முக்கியமா பாத்தீங்கன்னா பூரண கும்பத்துல மகாலட்சுமியை எழுந்தருள செய்வோம். இதுதான் கலசம் வைப்போம். இந்த மாதிரி கலசம் வைக்கிறவங்க பித்தளை, வெள்ளி, தங்கம், இந்த செம்பு இல்லைன்னா இந்த மாதிரியான ஒரு சொம்பு பித்தளை, வெள்ளி, செம்பு இந்த மாதிரியான உலோகங்கள்ல செய்த சொம்புங்களை மட்டும் எடுத்துக்கோங்க கலசம் அமைப்பதற்கு. எவர் சில்வர் எடுக்காதீங்க. அடுத்தது நீங்க ஒரு தட்டு வைத்துக்கோங்க, அதற்கு மேல வாழலை பரப்பிக்கோங்க, இல்லைன்னா பச்சரிசி போட்டுக்கோங்க. தட்டுக்கு வெறுமனையே நீங்க தட்டிற்கு மேல கலசம் அமைக்கக்கூடாது. கலசம் வைப்பதற்கு முன்பாக ஒரு மணப்பலகை வைத்து அதற்கு மேல கோலம் போட்டுட்டு, பச்சரிசி மாவுல கோலம் போட்டு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வைத்து அதற்கு மேல ஒரு தட்டு வைத்தும் நீங்க கலசம் வைக்கலாம். இப்படி நீங்க அந்த சொம்பு வைத்ததுக்கு அப்புறமா அதுல என்னென்ன நீங்க வைக்கணும் அப்படின்றத இப்ப பார்த்துடலாம். தண்ணீர் ஊற்றியும் வழிபாடு பண்ணலாம். தண்ணீர் ஊற்றி இல்லைன்னா அரிசி நிரப்பி நீங்க வைக்கலாம். அது உங்களுடைய சௌகரியத்தை பொறுத்து இருக்கு. தண்ணீர் ஊற்றி வைக்கிறவங்க அதுல மஞ்சள், ஜவ்வாது, வாசனையான திரவியங்கள் ஊத்துங்க. வெள்ளி நாணயம் 1 போடுங்க, 1 ரூபாய் நாணயம் போடுங்க, பச்சை கற்பூரம் போடுங்க, எலுமிச்சை பழம் அதுல 1 சேர்த்துக்கோங்க. அரிசி நிரப்பி வைக்கணும் அப்படின்றவங்க அரிசியோட சிறிதளவு துவரம் பருப்பு அதுல சேர்க்கணும். 1 ரூபாய் நாணயம், எலுமிச்சம்பழம், ஏலக்காய், கிராம்பு, ஜாதிக்காய், மஞ்சக்கிழங்கு, வெற்றிலை பாக்கு, பூ, கருகமணி இது எல்லாமே நீங்க போட்டு வைக்கணும். அடுத்தது நீங்க என்ன பண்ணணும்னா மாவிலைய அதுல வச்சிருங்க. அந்த மாவிலை அப்படி இல்லைன்னா நீங்க வெற்றிலை இது 2மே வைக்கலாம் கலசத்திற்கு மேல. அப்புறம் தேங்காய்க்கு நல்லா மஞ்சள் தடவி
குங்கும பொட்டு வைத்து மகாலட்சுமி முகமாக ஆவாகனம் செய்யணும். மகாலட்சுமியின் திருமுகம் வந்து ரெடிமேடாக கடைகள்லையும் விற்கும். அதையும் வாங்கி வச்சு நீங்கள் அலங்காரம் பண்ணிக்கலாம். இல்லை உங்ககிட்டயே முகம் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் அலங்காரம் பண்ணிக்கலாம். மகாலட்சுமிக்கு பட்டு பாவாடை அப்படி இல்லைன்னா பட்டு புடவை, அப்புறமா வந்து ரவிக்கை துணி, இது எல்லாமே வைத்து அலங்காரம் பண்ணுங்க. உங்கள் விருப்பம் போல் கம்மல் போடுவது, வளையல் போடுவது, ஜவுரி முடி வைக்கிறது அப்படின்னு உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ற மாதிரி மகாலட்சுமியை அழகுபடுத்திக்கலாம். அடுத்தது லக்ஷ்மியை அழைக்கும் முறை என்ன அப்படின்றத பார்த்துடலாம். கலசம் வைக்கிறவங்க கலசத்தை தயார் செஞ்சதுக்கு அப்புறமா ஒரு மனை மீது நீங்கள் அதை வச்சிருப்பீங்க. அந்த மனையை வந்து நீங்கள் அப்படியே வந்து உங்களுடைய நிலைவாசலுக்கு எடுத்துட்டு வாங்க. இப்படி நீங்கள் எடுத்துட்டு வந்துட்டு கற்பூர ஆரத்தி காமிங்க நிலைவாசல்ல. வியாழக்கிழமை மாலை நேரம் செய்யறதாக இருந்தா இதை அப்படியே எடுத்துட்டு போய் வாசற்படியில வைங்க. வெள்ளிக்கிழமை நீங்க செய்யறதா இருந்தாலும் இதே வழிமுறை தான். காலையில வந்து முந்தைய நாள் அழைப்பதாக இருந்தால் வியாழக்கிழமை மாலை இதை செய்யணும். வெள்ளிக்கிழமை அழைப்பதாக இருந்தால் காலையில இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு நிலைவாசலாண்ட வைத்து அப்புறம் மகாலட்சுமியை வீட்டிற்குள்ள நீங்க அழைச்சிட்டு வரணும். இது எல்லாமே முடிச்சுட்டு நீங்க வாசல்ல மகாலட்சுமியை வைத்து நீங்க வீட்டிற்குள்ள அழைச்சிட்டு வரணும். வீட்டிற்குள்ள மகாலட்சுமியை வந்து நீங்க அழைக்கும் பொழுது மகாலட்சுமியை வாராய் என் இல்லமே அப்படின்ட்டு நீங்க பாடல்கள் பாடி வீட்டிற்குள்ள அழைச்சிட்டு வந்து பூஜை அறையில வைத்து நீங்க மகாலட்சுமியை பிரதிஷ்டை செய்யணும். வெள்ளிக்கிழமை மகாலட்சுமியை அழைக்கிறவங்களும் இதே முறையில வந்து நீங்க வழிபாடு பண்ணலாம். இப்படியே நீங்க அழைக்கலாம். பொங்கல் நெய்வேத்தியமா வைங்க. வியாழக்கிழமையே நீங்க அழைச்சிட்டு வந்தீங்கன்னா தவறாமல் நெய்வேத்தியம்லாம் வைக்கணும், மறந்துடாதீங்க. வெள்ளிக்கிழமை காலையிலையும் நீங்க பூஜை செய்யலாம். காலையில பூஜை செய்தால் நல்லது. அதிகாலை வேலை, பிரம்ம முகூர்த்த வேலையில் அப்போ ஒரு நெய்வேத்தியம் வைத்து வழிபாடு பண்ணணும். அதே மாதிரி காலையில பூஜை செய்யறவங்களா இருந்தா ராகு காலம் யமகண்டம் தவிர்த்து நீங்க பூஜை செய்ய ஆரம்பிக்கலாம். காலையில 9:15 மணிலிருந்து 10:15 மணிக்குள்ள நீங்க பூஜை செய்தால் நல்லது. மாலை நேரம் 6:30 மணிக்கு மேல 7:30 மணிக்கு மேல பூஜைகளை செய்தாலும் நல்லது. உங்களுக்கு விருப்பமான நெய்வேத்தியம் நீங்க வைக்கலாம். இட்லி, பொங்கல், சக்கரை பொங்கல், சுண்டல், பாயாசம், சித்திரான்னம், எது வேணாலும் நீங்க கலவை சாதம் எது வேணாலும் நீங்க உங்களுக்கு என்ன பழக்கமோ அதை வைங்க. அதற்கப்புறமா நீங்க நோன்பு கயிறு வாங்கி, அதாவது 9 நூல் இலை அப்படின்னு சொல்லிட்டு கடையில கிடைக்கும் நோன்பு கயிறு. 9 நூல் இழைகள் அதுல வந்து இருக்கும். நோன்பு கயிறு பழக்கம் இருக்கிறவங்க நீங்க நோன்பு கயிறு வாங்கி வைத்து வைக்கலாம். இல்லைன்னா கலசத்துல நீங்க என்ன பண்ணலாம்னா ஒரு வெற்றிலை அதற்குள்ள பாக்கு வைத்து அதையில வந்து நோன்பு கயிறுல ஒரு நூல்ல முடிச்சு போட்டுட்டு அதை வந்து கலசத்துக்கு நீங்க கட்டிடுங்க. பூஜை எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா தாம்பூலம் கொடுத்து வருகின்றவர்களுக்கு வழி அனுப்பணும். தாம்பூலத்துல வெற்றிலை பாக்கு, மஞ்சள், குங்குமம், மஞ்சள் கயிறு, அதுக்கப்புறமா ரவிக்கை துணி, அதை வந்து நீங்க பரம்பரையா செய்துட்டு வரவங்க வீட்டு பெண்களுக்கு புடவையும் வாங்கி வைத்து நீங்க கொடுக்கறதா இருந்தா கொடுக்கலாம். இதுவும் ரொம்ப ரொம்ப நல்லது. பூஜை எப்படி ஆரம்பிக்கணும் அப்படின்னு பார்த்துடலாம். எல்லாவற்றையும் நீங்க தயார் செஞ்சதுக்கு அப்புறமா மகாலட்சுமிக்கு பிடித்தமான மல்லிகைப்பூ, ரோஜா, வில்வம், வாசனையான மலர்கள் எதுவாக இருந்தாலும் நீங்க வாங்கணும். முதல்ல மஞ்சள்ல பிள்ளையார் பிடிச்சு வைத்து வழிபாடு பண்ணுங்க. அப்பொழுதுதான் பூஜை நல்லபடியாக விநாயகர் இருந்து நடத்தி கொடுப்பார் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. பிள்ளையாரை நீங்க வணங்கினதுக்கு அப்புறமா உங்களுடைய குலதெய்வத்தையும் வழிபாடு செய்துக்கோங்க. 5 முக குத்து விளக்கு வீட்டுல நல்லெண்ணெய் ஊற்றி தவறாமல் ஏற்றுங்க. நெய் பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்றுங்க. நெய் தீபம் தவறாமல் ஏற்றணும் இந்த வரலட்சுமி விரதத்தப்போ. அப்புறமா உங்களுக்கு தெரிஞ்ச மகாலட்சுமி அஷ்டோத்திரம், கனகதரா ஸ்தோத்திரம், மகாலட்சுமி 108 போற்றி இந்த மந்திரங்கள் எல்லாமே சொல்லலாம். லக்ஷ்மிக்கு குங்குமத்தால 108 முறை அர்ச்சனை செய்யலாம். அதற்கப்புறமா தீப தூப ஆரத்திகள் எல்லாமே செஞ்சுட்டு நான் சொன்ன மாதிரி நீங்க தாம்பூலம் கொடுத்து நெய்வேத்தியம் சிறிதளவு அந்த பிரசாதத்தை கொடுத்து அனுப்பிச்சிருங்க. அடுத்தது வீட்டில் இருக்கக்கூடிய அந்த சின்ன குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கு எல்லோருக்கும் வந்து நீங்க பிரசாதத்தை கொடுக்கலாம். நோன்பு கயிறு வைத்து வழிபாடு பண்றவங்க நோன்பு கயிறும் அவர்களுக்கு கொடுக்கலாம். மறுநாள் சனிக்கிழமை காலையில ஒரு 10:45 மணிலிருந்து 11:45 மணி வரைக்கும் காலகட்டத்தில், இந்த காலகட்டத்தில் புனர் பூஜை செய்து அந்த கலசத்தை வந்து நீங்கள் கலைச்சிடலாம். எந்த ஒரு தவறும் கிடையாது. அதை எப்படி இது பண்ணணும் அப்படின்றத கலசம் கலைக்கும் முறையை இப்போ நான் சொல்கிறேன். முதல்ல கலசத்தை வடக்கு திசை பக்கமாக கொஞ்சம் நகர்த்திக்கோங்க. வடக்கு திசை நார்த் டைரக்ஷன் பக்கமாக நகர்த்திட்டு கலசத்தில் இருக்கக்கூடிய தண்ணியை வந்து செடிகளுக்கு ஊற்றலாம். இல்லைன்னா வீடுகளில் வந்து தெளித்து விடுங்க. உங்களுடைய வீடில் நிலைவாசல்லேருந்து ஆரம்பித்து உள்பக்கமாக தெளிச்சிருங்க. அது அரிசி போட்டிருந்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அரிசியை எடுத்து நீங்கள் சமைக்கக்கூடிய அரிசியோட கலந்து வச்சுக்கோங்க. மீதி இருக்கக்கூடிய அரிசியில நெய்வேத்தியம் செய்து படைக்கலாம், நீங்கள் சாப்பிடலாம். இதே முறையில தேங்காயை வந்து என்ன பண்ணலாம்னா இனிப்பு பண்டங்கள் செய்யறதுக்கு பயன்படுத்திக்கலாம். கலசத்தில் இருக்கக்கூடிய நாணயங்கள் உங்களுடைய பணப்பெட்டியில் எடுத்துட்டு போய் வச்சுக்கோங்க. செல்வம் பல மடங்கு பெருகும் அப்படின்றது நம்பிக்கை. மற்ற பொருட்களை பூஜை அறையிலேயே அப்படியே வைத்து முறையாக மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க.
கேட்ட வரம் எல்லாமே அள்ளி கொடுப்பாள் மகாலட்சுமி அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. நாங்கள் வெறும் படம் மட்டும்தான் வைத்து வழிபாடு பண்ண போறோம், கலசம் வைக்கின்ற அமைப்பு வந்து எங்களுக்கு தெரியாது அப்படின்றவங்க வரப்போற பதிவுகளில் ஒரு தனி பதிவாகவே நான் கொடுக்குறேன். உங்களுக்கு கலசம் வைத்து வழிபாடு செய்யலைன்னா எப்படி நீங்க எளிமையாக வழிபாடு செய்வது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன். அதை நம்முடைய சேனல்ல வரப்போற பதிவுகளில் கண்டிப்பாக நான் அதில் உங்களுக்கு தருவேன். அதை தவறாமல் பாருங்க. இது வந்து எளிய முறையில் எப்படி நம்ம கலசம் அமைத்து வழிபாடு செய்வது அப்படின்றத இப்போ பார்த்தோம். அனைவருக்கும் இது பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். மகாலட்சுமியினுடைய ஆசீர்வாதம் உங்கள் குடும்பத்திற்கே பரிபூரணமாக கிடைக்கும். இந்த வரலட்சுமி விரதம் நல்லபடியாக அனைவருக்கும் அமைய வேண்டும். வாழ்க வளமுடன். இன்னைக்கு நான் கொடுத்த இந்த பதிவு உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும். தெய்வீக எண்ணங்கள்ல இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்கு, தவறாமல் பாருங்க. இன்னும் நீங்க தெய்வீக எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே பெல் பட்டன் இருக்கு. தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிபிகேஷன் வரும், நீங்களும் பார்க்கலாம். மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.